3000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணி வேலூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து 3000 ரொக்க பரிசானது பொங்கல் தொகுப்போடு சேர்த்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான இந்த டோக்கனானது விநியோகிக்கும் பணியானது இன்று வேலூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 699 நியாய விலை கடைகள் இருக்கின்றனர். அதாவது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை பயனாளர்கள் 4,55,000 பேர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்றனர். இவர்களுக்கு வீடு வீடாக சென்று நேரடியாகவே இந்த பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி சத்வாச்சாரி பகுதியில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதிக்கு பொதுமக்களிடம் நேரடியாக நியாய விலை கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நேரடியாக சென்று அவர்களுடைய ரேஷன் அட்டையை வாங்கி பதிவு செய்து அவர்களுக்கு அந்த டோக்கன் வழங்கும் பணி தொடர்ந்து அந்த பணியில் தொடர்ந்து அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த டோக்கன் வழங்கிய பிறகு வரும் 8ஆம் தேதி அந்த பரிசு, அதாவது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கும் பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். பொதுமக்களும் ஆர்வத்தோடு இந்த பகுதிக்கு வந்து அதாவது அந்த ஊழியர்களிடம் அந்த டோக்கனை வாங்கி சென்று வருகின்றனர். மேலும் இந்த நியாய விலை கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அதாவது அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று நேரடியாகவே டோக்கன் வழங்கும் பணிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.